போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தஞ்சை மாநகரிலே மாட்சிமிகு திருத்தலத்தில் வீற்றிருக்கும் கார்மல் குழந்தை இயேசுவே, உம்மை மகிமை செய்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். என்னையே மகிமை செய்ய செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவாவும் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவாவும் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. தாயுள்ளம் கொண்டு தயை கூர்ந்தவாயம் தாகங்கள் தீர்த்து தரணியாள்பவா. தாயுள்ளம் கொண்டு தயை கூர்ந்தவா எம் தாகங்கள் தீர்த்து தரணியாள்பவா. தீராத நோய்களை தீர்த்து வைத்தவா, தீராத நோய்களை தீர்த்து வைத்தவா. என் ஆராத காயங்கள் மறையச் செய்தவா, ஆராத காயங்கள் மறையச் செய்தவா. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவாவும் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. ஓங்கிடும் உங்கரம் புதுமைகளில் மடியேந்தி குழந்தை வரம் தேடி வருவோரின் குறை தீர்க்க பிறக்கும் குழந்தை இயேசுவே. அமைதியை இழந்து தனிமையில் புலம்பும் வறியோர்க்கு மருந்து உம்மழலை மொழி. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவா உம் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. படைத்த நாள் இதுவே, அருந்தனை தருகின்ற நாள் இதுவே. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருந்தனை தருகின்ற நாள் இதுவே. புதிய வனம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே. புதிய உலகம் புதிய மனம் காணும் நேரம் இது. சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவரிடம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய இனிய பேரினாலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சை மாநகரின் தனித்துவ மிகுந்த திருத்தலமான கார்மல் குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து உலகளாவிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 2 காரியங்கள், ஒன்று நம்பிக்கையும் நன்றி உணர்வும் தான். விசுவாசிகளாகிய நம்பிக்கையாளர்களாகிய நம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட 2 வரங்கள் நம்பிக்கையும் நன்றி உணர்வும். நாம் நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது அசாத்தியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு அள்ளித் தருகிறார். ஆசீர்வாதம் நிறைந்த வரங்களை நமக்கு அள்ளித் தருகிறார். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் மீண்டும் ஆண்டவரை நோக்கி சென்று நமது நன்றிகளையும் நமது உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகிற பொழுது அவர் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் பக்தியையும் நம்பிக்கையையும் இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் இன்றைய நாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். இந்த திருப்பலியை இன்றைய நாளினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகளை நினைத்து பார்த்தவர்களாக இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஓப்புடன் உமக்கு ஊழியம் புரிய அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தம் இரக்கத்தை முன்னிட்டு
கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-7 முடிய. அன்பிற்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறிதவறி சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளியிட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவை இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா எத்தீங்கிற்கும் அஞ்சிடே. உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்ற
உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்மருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுள்ளம் இதுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதி வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவர் எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரு ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நீராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தஞ்சை கார்மேல் குழந்தை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை பெரிய ஹோட்டலுக்கு உணவருந்த சென்றாராம். அங்கே சர்வர் ஒருவர் வந்து ஆபிரகாம் லிங்கனுக்கு உணவு பரிமாறிவிட்டு சென்ற பிறகு ஆபிரகாம் லிங்கன் சாப்பிட்டதற்கான பணத்தை அந்த சர்வரிடம் கொடுத்து, உன்னுடைய அன்பான சேவைக்கு நன்றி,
நீ என்னை அருமையாக உபசரித்தாய் என்று சிரித்த முகத்தோடு சொன்னாராம். அந்த வார்த்தைகளை அந்த சர்வரின் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அந்த சர்வர் மிகுந்த நன்றியோடு அவரை பார்த்து, ஐயா, நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறினாராம். காரணம், நான் 10 ஆண்டுகளாக இந்த ஹோட்டலிலே வேலை செய்கின்றேன். எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கின்றேன், எத்தனையோ நபர்களுக்கு நான் பரிமாறியிருக்கின்றேன். ஆனால் ஒரு நபர் கூட எனக்கு நன்றி சொன்னது கிடையாது. உங்களுடைய நன்றியும் உங்களுடைய அன்புணர்வும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை தந்தது என்று நன்றி உணர்வோடு ஆபிரகாம் லிங்கனை அந்த சர்வர் நினைத்து பார்த்தாராம். நன்றி உள்ளவர்கள் அனைவராலும் போற்றப்படுகிறார்கள். நன்றி கெட்டவர்கள் உலகத்தை வெறுத்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஒருவரின் உதவியை பெறுவதில் இருக்கும் ஆர்வம் அது நிறைவடைந்த பிறகு நன்றி சொல்வதில் இருப்பதில்லை. எனவேதான் ஆங்கில பழமொழி ஒன்று இவ்வாறு கூறுகின்றது, இறைவா, நீர் எனக்கு எவ்வளவோ தந்திருக்கிறீர், இன்று ஒன்றை நான் உம்மிடம் கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பாக நீ அதை தர வேண்டும். அது என்ன தெரியுமா? நன்றியுள்ள இதயமே என்று அந்த ஆங்கில பழமொழியானது எடுத்துரைக்கின்றது. இறைவனை நன்றியோடு நினைவு கூர்வதுதான் உன்னதமான ஜபம். இயேசுவின் ஜபங்கள் பெரும்பாலும் நன்றியின் ஜபங்களாகவே இருந்தது. இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக தாவீது பாடிய பாடல்களும் நன்றி பாடல்களே. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலேயே 10 பேர் வந்தார்கள். இயேசு கேட்பது, மற்ற 9 பேர் எங்கே? சமாரியன் நன்றி சொல்ல வந்ததை நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருமைப்படுகின்றார். 10 பேர் வந்தார்களே, அதில் எல்லாரும் சமாரியர்கள் அல்ல, மாறாக ஒருவர் மட்டும்தான் சமாரியன். நாம் நற்செய்தி ஏட்டை புரட்டி பார்த்தோம் என்றால் 3 இடங்களில் சமாரியரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போற்றுகின்றார். சமாரியர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, இகழப்பட்டவர்களாக இருந்த தருணத்தில் அந்த சமாரியனுடைய வாழ்வானது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. யூதர்கள் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், யூதர்கள் மட்டும்தான் பதவியில் இருக்க வேண்டும், யூதர்கள் மட்டும்தான் அதிகாரம் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இதை முறியடிப்பதற்குத்தான் 3 இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தை 4 30 வாசிக்க கேட்கின்றோம். சமாரிய பெண்ணோடு பேசக்கூடாது, உறவாடக்கூடாது, தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடாது என்ற சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் இயேசு அங்குதான் அந்த பெண்மணியினுடைய மனதை மாற்றுகின்றார். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 37 வாசிக்க கேட்கின்றோம். 3 நபர்கள், குரு, லேவியர், சமாரியர். ஒருவன் வீதியிலே அடிபட்டு கிடக்கின்றான். குருவானவரும் லேவியரும் அவரை பார்த்துவிட்டு செல்கின்றனர். ஆனால் சமாரியனோ அவனுக்கு உதவி செய்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, யார் நன்றி சொல்ல வந்தார்கள்? எனவே தான் இயேசு கிறிஸ்து நன்றியை பற்றி சொல்கின்ற பொழுது மனிதனை பார்த்து, முகத்தை பார்த்து நீ யாரையும் தீர்ப்பிடாதே, மாறாக உள்ளத்தை பார்த்து தீர்ப்பிடு என்று இயேசு அழகாக சொல்கின்றார். நல்லது நடக்கும்போது மட்டும் நன்றி சொல்வது எளிது.
எது நடந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். எனவே தான் வாறு வாசிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். கார்மேல் குழந்தை இயேசு நம்மிடம் கேட்பது, மனிதா, நன்றி உணர்வுடன் வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ வறுமையோ ஏழ்மையோ கவலையோ சோதனையோ வேதனையோ வரும்போது எல்லா நேரங்களிலும் நீ நன்றி சொல்கின்றாயா என்று அற்புத குழந்தை இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றான். நான் உனக்கு என்ன செய்யவில்லை, எது செய்யவில்லை என்று இந்த அருள் தலத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அற்புத குழந்தை இயேசு நம்மிடம் கேட்பது, மனிதா, நன்றி உணர்வோடு வாழ்கின்றாயா? எனவே தான் எசாயா புத்தகம் அதிகாரம் 49 இறை வார்த்தை 15 வாசிக்க கேட்போம். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறது. எனவே தான் நம்மை மறவாத தெய்வம், நம்மை கைவிடாத தெய்வம், அந்த தெய்வத்திற்கு, இந்த அற்புத குழந்தை இயேசுவிற்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல். ஏனென்றால் உன்னை பாதுகாக்க, உன்னை வழிநடத்த, உனக்கு ஆதரவாக இருக்க, உன்னை பற்றி கொள்ள நான் இருக்கிறேன் என்ற அற்புத குழந்தை இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 68 வாசிக்க கேட்போம். பேதுரு அழகாக சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தாமே உள்ளன. அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து கேட்கின்றார். இந்த குழந்தை இயேசுவை தேடி வந்திருக்கின்றோம். குழந்தை இயேசுவே, வேறு எங்கே நாங்கள் செல்வோம்? இங்குதான் வந்திருக்கிறோம். உம்முடைய அருள் தலத்தை தேடிதான் நாங்கள் வந்திருக்கின்றோம். இல்லை என்று சொல்லாத இந்த அற்புத குழந்தை இயேசுவிடம் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு கொடும் என்று கேட்கும்போது குழந்தை இயேசு கண்டிப்பாக தாராளமாக அள்ளி தருகின்றார். பெறுவது மட்டுமல்ல, மாறாக நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றன. எனவே நன்றி உணர்வோடு வாழ்வோம், குழந்தை இயேசுவை மகிமை செய்திடுவோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே, பார்வையற்ற இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே ஆண்டவரின் பின்னே செல்கின்றனர். ஆண்டவரிடம் கேட்டால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செல்கின்றனர். அதே நம்பிக்கையோடு இரக்கம் மிகுந்த ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்தாலும் எம்மிறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவியர்கள், பொது நிலையினர் திரு அவையோடு மறைபணியை சிறப்புடன் செய்ய தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றிடவும், சுய நலன்களை நோக்காமல் இயேசுவை பின்பற்றவும், மற்றவர்களுக்கு சேவை புரியவும் வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகனைத்தையும் ஆளும் உன்னத தந்தையே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் மற்றும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் யாருக்கும் பாகுபாடு காட்டாமல் ஏழைகள், தீங்கிழைக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் தவிப்போர் அனைவருக்கும் உரிய நலன்களை அளித்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா,
உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளிலும் அன்பிலும் நட்புறவிலும் ஒன்றிணைத்திருக்கும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறையருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிட உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழவும், உண்மையான கிறிஸ்தவராக எப்போதும் கடவுளோடும் பிறரோடும் உறவோடு வாழ எமக்கு தேவையான வரங்களை தர வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் இறைவா, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர். இருப்பினும் பிள்ளைகளுக்குரிய விசுவாசத்தோடு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்ட இந்த அனைத்து வரங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தருளுமாறு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையார் என கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் புது வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தவுந்தரலாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தவர்களாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையும் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடம் எழுந்தருள, நானோர் தகுதியில்லாதவனே. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா குணமடையும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறும் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. தஞ்சை மாநகரிலே மாட்சிமிகு திருத்தலத்தில் வீற்றிருக்கும் கார்மல் குழந்தை